சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மெட்ரோ ட்ரெயினில் மயங்கி விழுந்த ஸ்டாலின் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. மேலும் இப்போது திமுகவுக்கு 5 முனை போட்டி என்பது நிலவுகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் பம்பரமாக சுயன்று வாக்குகளை சேகரிக்கிறார். தொடர்ந்து நேற்று கடற்கரைக்கு சென்று வாக்குகளை சேகரித்தார். இப்படி இருக்கும் சூழலில்தான் இன்று மெட்ரோ ட்ரெயினில் சென்று வாக்குகளை சேகரித்திருக்கிறார். ஆனால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும், அனைத்து இடத்திற்கும் அதுவும் கூட்ட நெரிசலில் செல்லக்கூடாது போன்ற விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்று ஸ்டாலின் மெட்ரோ ட்ரெயினில் போய் வாக்குகளை சேகரித்திருக்கிறார். திடீரென்று அவருக்கு தலை சுற்றி மயக்கம் வந்ததாகவும் அதனால் கீழே அமர்ந்து விட்டார் ஸ்டாலின் என தற்போது செய்திகள் இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. தன்னால் முடியாது என்பதற்காக தான் உதயநிதியிடம் அனைத்து பொறுப்புகளையும் அவர் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் உதயநிதி கட்டுக்கட்டாக பணங்களை பதுக்குகிறார் என ரகசிய தகவலின் பேரில் அவரை அடிக்கடி சோதனை நடைபெறுகிறது. மேலும் பணம் அனைத்தையும் கொடுத்துதான் இம்முறை வெற்றி பெற வேண்டும் என திமுக இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் பணத்தை அனைத்து இடங்களிலும் கைப்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் கண்டிப்பாக திமுகவால் இம்முறை பணங்களை வாரி இறைக்க முடியாது. அப்படி இறைத்தாலும் அதை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பறக்கும் படையினர் பிடித்து விடுவார்கள் என்கின்ற விஷயம் தற்போது வேகமாக இணையத்தில் பரவி வருகிறது. இதனால் தான் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் இறங்கிவிட்டார். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்காக சென்று திடீரென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அவரது உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அடிக்கடி சோர்வு, அடிக்கடி மயக்கம் என்பது அவருக்கு வருவதாகவும் இதனால் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்ததாகவும் தற்போது தகவல்கள் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்திருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் தங்களாகவே தங்களுக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டுகளை செலுத்தி இருப்பார்கள். ஆனால் ஊழல், லஞ்சம் அனைத்தையும் செய்ததால் தான் மக்கள் மாற்று கட்சியினருக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என தற்போது தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் டிஎம்கே கட்சிக்கு இம்முறை வெற்றி கிடையாது என தற்போது சர்வே ஒன்று ஸ்டாலின் காதுக்கு போனதாகவும் அதனால் ஸ்டாலின் மிகவும் பயந்து இருக்கிறார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.